இயேசுவோடு தருமே தியாகப் பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை பெறவே நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இந்த திருப்பலியினூடாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒப்படைத்து மன்றாடுவோம். இதிலே பலர் இந்த திருப்பலியிலே பங்கு பெற்றும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடி நிற்போம். ஆண்டவர் தாமே அவர்களை வழிநடாத்த ஆசீர்வதிக்க கேட்போம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு வலுவூட்டவனாக இருக்கின்றன. அந்த வார்த்தைகளோடு இன்றைய நாளுக்கு நாங்கள் போவோம். முக்கியமாக ஒவ்வொரு தொழிற்சாலைகளிலும் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடவும். இந்த திருப்பலியினூடாக அவர்கள் படும் வேதனைகளோடும் கஷ்டங்களோடும் அந்த தொழிற்சாலைகளிலே பலதரப்பட்ட கஷ்டங்களுக்குள்ள தங்கள் குடும்பங்களை நடத்தும் ஒவ்வொருக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். அத்தோடு சேர்ந்து யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கணும் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்ததால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரவேலின் கடவுளை எலியா வழிபடுகின்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வசனங்கள் 1 தொடக்கம் 6 ஏறாக. அந்நாள்களில் கிளையாதில் குடியிருந்த திஸ்பி ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணிபுரியும் இஸ்ரவேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார்.
பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பாலுள்ள கெரீத்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பாலிருந்த கெரீத்து ஓடையருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், அங்கிருந்து எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அவரும் காலிடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவரும் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 திருவசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவரருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர்.
தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டும் மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறு உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்குனர்களும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருச்சபையிலே அதுவும் இயேசுவுடைய காலத்திலே இயேசு புரட்சியாக பல வகைகளை செய்தார். புரட்சியின் ஒரு முழுமையான உருவமாக நாங்கள் இயேசுவை பார்க்கலாம். புதிய முயற்சிகள், புதிய சிந்தனைகள், போதனைகளில் முக்கியம் வாய்ந்தவராக கருதப்பட்டார். இதில் ஒன்றுதான் அவருடைய வாழ்க்கையிலே அவர் தலை சிறந்த ஒரு போதனையாக இந்த மழைப்பொழிவை கருதுகின்றனர். மழைப்பொழிவு என்று சொல்லும்போது இருந்த போதனைகளிலும் மிக வித்தியாசமான புரட்சியான போதனையாக இருந்தது. அங்கிருந்த சதுசேயர்கள், பரிசேயர், சட்ட வல்லுநர்கள், அங்கிருந்த குருக்கள் எல்லோரும் திரும்பி பார்க்க செய்த. ஏனென்றால் இப்படியான ஒரு போதனை எப்படி அவர்களுக்கு இருக்கவில்லை. எனவே அவர்கள் மிகவும் வியப்படைந்து பார்த்தார்கள். இது என்ன, இது புதுமையான போதனையாக இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது இந்த மலைப்போதனிலே, இந்த மலைப்பொழிவில் சொல்லுபவர்களுக்கு எல்லாம் விண்ணரசு கிடைக்குமா? அப்படியான கேள்விகளோடு அவர்கள் கேட்டார்கள். ஆனால் இயேசு மிகவும் தெளிவாக அழகான முறை எடுத்து காட்டுகின்றார். எப்படிப்பட்டவர்களுக்கு விண்ணுலகம் கிடைக்கும் என்றும், எப்படிப்பட்டவர்கள் நாங்கள் வாழ வேண்டும் என்றும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தியில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விண்ணரசுக்கு அந்த காலத்தில் இந்த பரிசேயர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தங்களுடைய போதனையிலே கூறியிருந்தார்கள். நீங்கள் இப்படி செபிச்சால உங்களுக்கு கிடைக்கும், இந்தந்த நேரங்களில் நீங்கள் நோன்பு இருந்தால் உங்களுக்கு விண்ணுலகம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் மாற்றி அமைத்தவர் இயேசு சொல்லுகின்றார், இப்படி செய்தால் உங்களுக்கு விண்ணுலகம் நிச்சயம் என்று சொல்லுகின்றார். அதிலையும் அவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு கைமாறு மிகுதியாக கிடைக்கும், நான் சொல்லுவதை செய்யுங்கள். அதில் நாங்கள் பார்த்தால் இந்த மழை பொழிவில் அழகாக எடுத்து காணுங்க, ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்ற. ஏன்னால் இந்த துயர்ந்து வாழ்க்கையில் கஷ்டங்களோடு துன்பங்களோடு அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன நடக்கின்றது? ஆறுதல் பெறுவார்கள். விண்ணரசில் கனிவாக இருக்கிறார்கள். தங்களோட மனசில் மற்றவர்கள் பால் கனிவு அன்பாக இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? இந்த உலகத்தில் அவர்கள் நாட்டை அவர்கள் நாட்டை உரிமையாக்கி கொள்வர் என்று சொல்லப்படுகின்றது. இது இயேசுவின் அழகான வார்த்தைகள். எல்லோரும் இதை கேட்க ஆசைப்பட்டு வந்தார்கள். எனவே நீதியை நிலைநாட்டுவர். சில நேரங்கள் அந்த நீதியை நிலைநாட்டுவரை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிருவாங்க, அவர்கள் சிறை வாசம் பண்ணி விடுவார்கள். ஆனால் இங்கே இயேசு நீதி நிலைநாட்ட வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கத்தோடு வாழ்வோர், இரக்கமாக இருப்போர், மற்றவர்கள் பால் இரக்கம் கொண்டு ஐயோ அவர்கள் இப்படி நடக்கின்றதே அவர்களுக்கு உதவணும் என்று அவர்கள் இரக்கம் பெறுவர். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வர். தூய்மையான உள்ளத்தோர், தூய்மையான உள்ளம் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன நடக்கின்றது? அவர்களுக்கு கடவுளை காண்பார்கள். தூய்மையான உள்ளம் கொண்டிருப்பவர்கள், அன்னை மரியாள் மாதிரி சொன்ன தூய்மையான உள்ளத்தை கொண்ட மக்கள் என்ன செய்வார்கள்? கடவுளையே காண்பார்கள். கண்கூடாக காணும் அந்த வாய்ப்பு கிடைக்கின்றதா? எனவே அமைதியாக ஏற்படுத்துவோர், அவர்களுக்கு என்ன கிடக்கின்றது? கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவோர். அவர்கள்தான் அந்த அமைதியோடு வாழ்ந்த அந்த அமைதியை பரப்புவர்களுக்கு அவர்கள் கடவுளின் மக்கள் என அவர்கள் கூப்பிடுவார். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர், ஒவ்வொரு நேரமும் அந்த நீதியினால் துன்புறுத்தப்படுவோர், அவங்களோட வாழ்க்கையில் துன்பமே தான் வாழ்க்கையாக இருக்கின்றது. இவர்களுக்கு விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று இயேசு சொல்லுகின்றார். எனவே இதில் எங்களுக்கு சொல்ல வருவன் இயேசுடைய செய்தி தான், அதாவது
ஒரு புரட்சியான செய்தி, புரட்சியான ஒரு போதனை, மக்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை கொண்டார். நீங்கள் அந்த சமுதாயத்தை ஒதுக்கப்பட்டிருந்தாங்க, இந்த மக்கள் எல்லாரும் ஏழைகள் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள், மக்கள் எல்லாம் நல்ல மனதோர், கனிவுடையோர், இவங்களெல்லாம் இரக்கத்தோடு வாழுவோர், இவங்களெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்த சமுதாயத்தில் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், இப்படி வாழ்ந்தாலும் உங்களுக்கு விண்ணுலகம் கிடைக்கும். உங்களுடைய மனது இப்படி இருந்தால் கட்டாயம் விண்ணுலகம் நீங்கள் அடைவீர்கள், பயப்படாதீர்கள். இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்தாலும் இந்த மாதிரி வாழ்க்கைக்கும் கட்டாயம் விண்ணுலகம் இருக்கின்றது. அது நல்ல வடிவாக இந்த நேரமாக 100 தரம் சபிச்சு கொண்டு பயங்கரமான நோன்புகள் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு விண்ணுலகம் இல்லை. இந்த மாதிரியான உள்ளத்தை கொண்டோர் விண்ணுலகத்தை அடைவர் என்று இயேசு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். எனவே நாங்கள் மறக்கக்கூடாது, புனிதர்களாக வருபவர்கள் இந்த அழகான மழை பொழிவை பின்பற்றுவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க ஒரு அழகான ஒரு மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இயேசு சொல்லுகின்றார் எங்களுக்கு. எனவே இந்த அழகான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம். நாங்களும் இந்த வாழ்க்கையில் இந்த மழை பொழிவை ஏற்று வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். பதிலாட்களாய் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் சாட்சிய வாழ்விலும் இறைவார்த்தை பணியிலும் ஆர்வமுடையோராய் வாழ அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை மிக்க இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் நீர் உமது அன்பு கரத்தால் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றி இறைவா, இளையோர்கள் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை, நல்லொழுக்கமுள்ளவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். என் இறைவா, என்னுடைய முழுமையான வாழ்வை கொண்டிருப்பவரே, என்னை வழிநடத்துகின்ற ஆண்டவரே, உம்முடைய மலை போதனையிலே நாங்களும் வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. நாங்களும் ஏழைகளின் உள்ளத்தை கொண்டு வாழவும் இரக்கம் கொண்டவர்களாக வாழவும் எங்களுக்கு வழிகாட்டியறலும். தொழிற்சாலைகளிலும் மீனவ தொழில்களிலும் பல தொழில்களில் ஈடுபட்டிருப்போர் எல்லோருக்காகவும் நாங்கள் இந்த நேரம் மன்றாடுகிறோம். அவர்கள் வாழ்வை பாதுகாத்து வழி நடத்தும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். என்னை காணிக்கையாக தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாற்றுமே புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால்,
இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அமர்வாயின்றே, இறைவா இறைவா வருவாயிங்கே.
அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்வினில் நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் நம்மை மறவாமல், மா பாவம் நம்மை மறவாமல் காப்பாயே அருளிவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுறக் கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுறக் கண்டோம். தவம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். தவம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமேன்.